எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் யாவரும் பிறருக்கு நன்மை செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட சிறு வயதிலேயே பிறருக்கு நன்மை செய்யவும் இரக்கம் காட்டவும் சொல்லித் தருகின்றோம். காரணம், பிறருக்கு நன்மை செய்வது என்பது ஒரு உயர்வான மனித பண்பாகும். பிறருக்கு நன்மை செய்வது என்பதன் பொருள் என்னவெனில், எவர் ஒருவர் தன்னுடைய அன்றாட வாழ்வின் அடிப்படை தேவைகள் கூட சந்திக்கப்படாமல் கஷ்டப்படுகின்றனரோ அவர்களுக்கு உதவி செய்வது, பிறரிடம் நல்ல எண்ணங்களுடன் செயல்படுவது, பிறர் மீது அன்பு காட்டுவது, பிறரிடம் நேர்மையாக இருப்பது, மற்றவர்களின் நலனை விரும்புவது, துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது, சமூகத்திற்கு பயனுள்ள காரியங்களை செய்வது போன்ற செயல்கள் மற்றும் குணங்களின் தொகுப்பாகும். நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்வது இயல்பானது. ஆனால் நாம் செய்யும் நன்மைக்கு பதிலாக நமக்கு திரும்ப நன்மை செய்ய இயலாதவர்களுக்கும் நம்மை பகைப்பவர்களுக்கும் நன்மை செய்வது மிகவும் மேலான செயலாகும். இது நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனுக்கு மிகவும் பிரியமானதும் கூட. காரணம், நம்முடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்றும், அவர் பிதாவின் வார்த்தைகளை உபதேசிக்கவோ பிரசங்கிக்கவோ மட்டும் செய்யாமல் அநேகரின் நோய்களையும் குணமாக்கினார் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் காண முடியும். பிறருக்கு நன்மை செய்வதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் நன்மை செய்வோம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அப்படித்தானே செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பாராமல் நீங்கள் நன்மை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் வெகுமதி பெரிதாயிருக்கும். நீங்கள் உன்னதமான பரிசுத்த தேவனின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஏனெனில் நம் தேவன் நன்றி கெட்டவர்களுக்கும் தீமை செய்பவர்களுக்கும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் நன்மை மற்றவர்களால் தவறாக பேசப்படவோ அல்லது குறை சொல்லப்படவோ ஒருபோதும் இடம் கொடுக்காதிருங்கள். இயேசு சொன்ன ஒரு உவமையில, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் திருடர்கள் கையில் அகப்படுகின்றான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போகின்றார்கள். அப்பொழுது தற்செயலாய் அந்த வழியே வந்த ஒரு ஆசாரியன் அவனை கண்டு பக்கமாய் விலகி போகின்றான். அதே போல அந்த வழியே சென்ற ஒரு லேவியனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போகின்றான். இவர்களுக்கு பின்பாக ஒரு சமாரியன் அந்த வழியாக பிரயாணம் செய்கின்றான். அந்த நாட்களில் யூதர்களால் இழிவாக கருதப்பட்டவர்கள் தான் இந்த சமாரியர்கள். இப்படி அந்த வழியாக சென்ற இந்த சமாரியன் குற்றுயிராய் கடந்த அந்த யூதனை கண்டு மனதுருகி அவன் கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கின்றான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை நன்றாக கவனித்துக்கொள், இவனுக்காக ஏதாகிலும் அதிகமாய் செலவு செய்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்கின்றான். இயேசு சொன்ன இந்த உவமையில திருடர்களால் காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராக வழியில் கிடந்த இந்த யூதனை காப்பாற்றும்படியாக யூதர்களால் இழிவாக கருதப்படும் சமாரியர்களில் ஒருவன் முன்வந்து அவனை தன்னுடைய கழுதின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்து அவனுக்கு நன்மை செய்ததை நாம் காண முடிகின்றது. இங்கு இந்த சமாரியன் அடிபட்டு கிடந்த யூதனுக்கு செய்த நன்மையில் 3 விதமான செயல்களை நாம் குறிப்பிட்டு காண முடியும். ஒன்று, எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் சமாரியன் செய்த நன்மை. இரண்டாவது, தனக்கு பதிலுக்கு பதில் நன்மை செய்ய இயலாத ஒருவனுக்கு செய்த நன்மை. மூன்றாவது, அடிபட்டு குற்றுயிராக கிடந்த அவன் தங்களை இழிவாக கருதும் தங்களை பகைக்கும் யூத குலத்தை சேர்ந்த ஒருவன் என தெரிந்தும் அவனுக்கு செய்த நன்மை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நம்முடைய சொந்த தேவனாக கொண்டிருக்கும் நாம் யாவரும் இயேசுவை போலவே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு நன்மை செய்வோம். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்வது அவசியமாக இருந்த போதிலும் அதை காட்டிலும் பிறரிடம் எந்தவித பிரதிபலன் எதிர்பாராமல் அவர்களுக்கு நன்மை செய்வதும், நாம் செய்ய போகும் நன்மைக்கு திரும்ப பதில் செய்ய இயலாதவர்களுக்கு நன்மை செய்வதும், நம்மை பகைப்பவர்களுக்கு நன்மை செய்வதும் நம்மை மிகவும் மேன்மைப்படுத்தும். நம்மை தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்றும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம். சோர்ந்து போகாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் பிறருக்கு நன்மை செய்வோம். நாம் பிறருக்கு செய்யும் நன்மையை எவரும் விமர்சிக்கவோ அல்லது குறை சொல்லவோ ஒருபோதும் இடம் கொடாமல் நன்மை செய்ய பழகிக் கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.